அடியார்கள் வாழறங்கன் மாநகர் வாழ கடல் சூழ்ந்த மண்டலம் வாழ வேதாந்தேசிகரே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதி வேண்டிதான் கோயிலுக்கு வருகிறார்கள். அந்த அமைதியை குலைக்கும் விதமாக இந்த ஐயங்கார்கள் நடந்து கொள்ளும்போது, வடகலை தென்கலை என்று பேசி நடந்து கொள்ளும்போது எங்கே அமைதி ஏற்படும்? ராமானுஜர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வடகலை தென்கலை பிரச்சனை வந்ததாக ஆய்வாளர்கள் சிலர் கூறுகிறார். நான் பிராமின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூ நாமம் போட மாட்டாங்க. கல் தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தோசை யார் முதல்ல வாங்குறது, யார்கிட்ட இருந்து வாங்குறதுங்கிறதுல பிரச்சனை அதுக்கு ஒரு சண்டை. இந்த வடகலை தென்கலை பிரச்சனையால் சமுதாயத்துக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்கள் நினைக்கிறீங்களா? இவங்களுடைய பிரச்சனையில் என்ன சமுதாய மாற்றம் ஒன்று இருக்குது. பைட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிடமாறன். இன்றைய நமது நேர்களின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் குமாரதேவன். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வடகலை தென்கலை மோதலானது அதிகமாகவே காணப்படுகிறது. அதாவது ரெண்டு பேருமே பார்ப்பனர் இல்லை பிராமணர் அர்ச்சகர்னு சொல்லலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே இந்த மோதலானது அதிகமாக காணப்படுகிறது. ஃபஸ்ட்டு நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மீதான நிறைய கருத்துக்களை உள்ள கேள்விகளாக நான் வைக்கலான்னு இருக்கேன். இந்த வயதுக்கு தாராளமாக செய்யுங்க. கடந்த 2-3 நாட்களாகவே மாங்காய் குடும்பத்திலே நடந்த மோதல் மற்றும் பொள்ளாச்சி சம்பவம் ஆகியவற்றை பற்றி மையமாக வைத்து பல்வேறு யூடியூப் சேனல்களில் விவாதங்கள் வருகிறது. அந்த நேரத்திலே வடகலை தென்கலை சண்டை நடந்தது, மீண்டும் நடக்குது. வருஷம் நடக்கிறதான்ற ஒரு சாதாரணமான ஒரு போக்கை நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒரு சமூக அக்கறையோடு இந்த கேள்வியை கேட்குறீங்க. அதுக்கு என்னுடைய நன்றி. ஏதோ சமீப காலமாகத்தான் நடக்குதுன்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி சொல்கிறீங்க. இது தவறு. இது காலங்காலமாக நடந்து வரக்கூடியது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை நடந்துட்டு வருது. இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய 2 பிரிவுகள் சைவம், வைணவம். இந்த வைணவத்தில் 2 பிரிவு தான் வடகலை தென்கலை. இந்த வடகலையில் இருக்கவங்க நமக்கு சாதாரணமாக தெரியுது யூ நாமம் மாதிரி, யூ மாதிரி போடுறவங்க. தென்கலைங்கிறது ஒய் மாதிரி போடக்கூடியவர்கள். இந்த வடகலையில் இருக்கவங்க வேதாந்த தேசிகரை மையமாக வைத்து பேசுபவர்கள். தென்கலையில் இருக்கக்கூடிய பிள்ளை லோகாசாரியார் மணவாள மாமுனிகளை வைத்து பேசக்கூடியவர்கள். வடகலையில் இருக்கக்கூடியவர்கள் பகவான் விஷ்ணுவையும் அவருடைய பிராட்டியான மகாலட்சுமியும் மையமாக வைத்து வணங்குபவர்கள். தென்கலையில் இருக்கக்கூடியவர்கள் திருமாலை மட்டுமே, அதாவது நாராயணனை மட்டுமே தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள். லக்ஷ்மியை கும்பிடுவார்கள், ஆனால் ஒரு சேர கும்பிடுவதில்லை. லக்ஷ்மி என்பவர் அந்த கடவுள் தங்களைப் போலவே ஒரு சாதாரண ஒரு மானிட பெண் அல்லாது அவருடைய மனைவி என்கிற சாதாரண ஸ்தானத்தை மட்டும் தான் கொடுப்பார்கள். பகவானுக்கு இருக்கக்கூடிய அதே சக்தி பிராட்டிக்கும் இருப்பதாக வடகலையினர் சொல்கிறார்கள். இல்லை, பகவானுக்கு மட்டும்தான் முழுமையான சக்தி இருக்கிறது. பிராட்டிக்கு அப்படிப்பட்ட அந்த பரமபதம் அளிக்கக்கூடிய சக்தி எதுவும் இல்லை என்று சொல்வது தென்கலையினர். இவர்கள் வடகலையில் இருக்கக்கூடியவர்கள் பிரபந்தங்களை பாடுவதற்கு பின்பு வைத்துவிட்டு வடமொழியில் இருக்கக்கூடிய கிரந்தங்களை பாடக்கூடியவர்கள். தென்கலையில் இருக்கக்கூடியவர்கள் நாலாயிர தீபத்தை உண்மையாக கொண்டு பிறகு வடமொழியை பற்றி பேசக்கூடியவர்கள். அது தென்கலை. இது மேலோட்டமாக இருக்கக்கூடிய சில பிரிவுகள். இவர்களுக்கெல்லாம் ஏன் இந்த சண்டை வருகிறது என்று சொன்னால், இதுக்கு ஒரு உண்மையான ஒரு காரணம் இருக்கிறது. முக்கியமாக ராமானுஜர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வடகலை தென்கலை பிரச்சனை வந்ததாக ஆய்வாளர்கள் சிலர் கூறுகிறார்கள். ராமானுஜருக்கும் சைவர்களுக்கும் நடந்தக்கூடிய இந்த சண்டை வரும்போது ராமானுஜர் பலரை வைணவத்திற்கு மாற்றினார். அவர் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய மற்ற சாதிகளில் இருக்கக்கூடியவர்களாம் கொண்டு மாற்றி அவர்களெல்லாம் வைணவர்களாக ஆக்கி பூணூல் போட்டு திருமந்திரம் ஓம் நமோ நாராயணா என்கின்ற அது 8 எழுத்து மந்திரத்தை அவர்களுக்கு சொல்லி அவர்களை மீண்டும் இந்த பகுதிக்கு மாற்றினார், வைணவர்களாக மாற்றினார். இது ஒரு பிரிவினருக்கு பிடிக்கவில்லை. காலங்காலமாக வரக்கூடிய அந்த வைணவர்களுக்கு பிடிக்காத காரணத்தினாலே அவர்கள் மீது ஒரு கோபம், வன்மம் வந்தது என்ற ஒரு காரணம் சொல்கிறார். முழுமையான தீவிரமான ஐயங்கார்கள் யார் என்று சொன்னால் அது வடகலையை சேர்ந்தவர்கள் தான். கலந்தவர்கள், கலப்பு ஏற்பட்டது தென்கலையில் இருக்கிறவர்கள். அதனால்தான் நான் பிராமின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூ நாமம் போட மாட்டாங்க, இந்த வடகலை நாமம் போட மாட்டாங்க. ஒய் நாமம் போடுறவங்க அதிகமாக இருப்பாங்க. இது ஒன்றே பார்க்கலாம். இது எப்போ வெகு அதிகமான அளவில் பெருசாக ஆனதுன்னா, வேதாந்த தேசிகர் கொண்டு சில வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் மாறுதல் கொண்டு வரும்போது
இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகியது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அளவில் வந்து வடகலை தென்கலை. இந்த வடகலை தென்கலையில் வந்து யானைக்கு நாமம் போடுறது எப்போ அப்படின்றது எப்படி போடுறதுங்கிறதுல சண்டை வந்தது. அது பிரிவி கவுன்சில் வரைக்கும் போச்சு. அந்த பிரிவி கவுன்சில் போனது தான் இப்போ ஜட்ஜஸ் கேட்டாங்க என்ன அப்படின்னா என்ன, அப்புறம் ஒய் மாதிரிங்க ஒருத்தர் போட்டு காட்டி யூ மாதிரிங்கிறத ஒன்று போட்டு காட்டினோன்னா இதுக்காக சண்டை அப்படின்னு சொல்லி அப்புறம் மீண்டும் அங்கே வந்து பெண்டிங்கில் இருந்து முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஏ வீராசாமி அவர் தான் என்ன பண்ணார், ஒரு வாரம் வந்து இந்த மாதிரி போடுங்க, இந்த நாமம் போடுங்க, ஒரு வாரம் வந்து தென்கலை நாமம் போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மாறி போட்டுரு. இப்பொழுதும் வந்து ஒவ்வொரு முறை வந்து அடிச்சுக்கிற வழக்கம் இருக்குது. 2020 திவ்ய பிரபந்தம் பாடுவதற்கு முன்பு இந்த ஸ்ரீ சைலேஷா என்பது ஸ்ரீ சைலேஷா தயாபாத்ரா தீபக் தியாதி குணானம் எதிர்ந்த பிரணம் வந்திய ரமேஜா மாத்திரம் என்கின்ற அந்த ஸ்லோகம் சொல்லி தான் அது வந்து சுவாமி புறப்பாடு வரராஜ பெருமாள் கோயிலேருந்து வெளில வரும். அது யார் முதல்ல பாடுறதுங்கிறதுல சண்டை. இதை பாடினதுக்கப்புறம் பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு திருந்தோல் மணிவன்னா சேவடி செவித்திருக்கா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாடுறது ஒன்று இருக்குது. ஏற்கனவே வந்து தென்கலை என்று சொன்னால் ஸ்ரீரங்கத்தையும், வடகலை என்று சொன்னால் காஞ்சிபுரத்தையும் மையமாக இருக்கின்ற காரணத்தினால எங்கே வந்து வடகலை பிரிவினுடைய ஆதிக்கம் ஓங்குமோ என்கின்ற காரணத்தினால தென்கலையில் இருக்கிறவர்கள் வந்து அதை வந்து நாங்கள் தான் முன்னாடி பாடுவோம்னு சொல்லி பேசினாங்க. அப்போது ஹெச்ஆர்என்சி இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அந்த கமிஷனர் என்ன பண்ணார், அது உத்தரவு ஒன்று போட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் உத்தரவு போட்டு தென்கலை இருக்கவங்க பாடலாம் அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து அவங்க வந்து கோர்ட்டுக்கு வராங்க. கோர்ட்டுக்கு வந்தோடனே எஸ்எம் சுப்பிரமணியன் நீதிபதி அப்போ வந்து ஒரு வழக்கு, அந்த வழக்கில் வந்து இல்லை முதல்ல தென்கலைக்காரங்க பாடட்டும் ஸ்ரீ சைலேஷ தயபாத்திரத்தை, அதுக்கு பிறகு வந்து வடகலைக்காரங்க பாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. அதை எதிர்த்து இவங்க வந்து ஹைகோர்ட்டில் போட்டு பெஞ்சுக்கு போய் பெஞ்சில் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு தோசை கொடுக்கறதுல பிரச்சனை வந்தது. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து பொடி தோசை, கார தோசை, வெங்காய தோசை, நெய் தோசைலாம் கிடையாது. ஒரு பட்டையாக வந்து ஒரு தோசை, அது வந்து ஊத்தப்பம் மாதிரியும் இல்லாமல் கல் தோசை மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த தோசை யார் முதல்ல வாங்குறது, யார்கிட்ட வந்து வாங்குறதுங்கிறதுல வந்து பிரச்சனை வந்து அதுக்கு ஒரு சண்டை வந்தது. அதே போல் மீண்டும் வந்து பிரபந்தங்கள் யார் பாடுறதுங்கிற சண்டை வரும்போது வேகமாக வந்து வடகிழக்கார தென்கிழக்கார தம்முன்னு ஒரு குத்து விட்றா அவருக்கு உடனே ஒரு அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்கிறார். அது மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் நம்மளை சொல்லுவாங்க இவங்க தான் இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறா பாரு, பேசின்னு இருக்கா பாருன்னுவாங்க. ஆமாம், இவங்க பேச இவங்க அவங்க பேச அது ஒரு பெரிய ரசாபாசமான ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அரசாங்கம் கோவில் திருவிழாக்கள் என்று சொல்லி வந்தாலே ஏ பார்ட்டி பி பார்ட்டின்னு போட்டு 107 ப்ரொசீடிங்ஸ் 145 சொல்லி போடுறாங்க. அப்படி போட்டு சமாதானத்துக்கு முயற்சி செய்கிறார். ஏன் இவங்களுக்கு அந்த சமாதானம் பேச்சுவார்த்தை நடப்பதில்லை? அப்படி நடந்தாலும் ஏன் சமாதானம் ஆகவில்லை? ஏன் இவங்கள்ட்ட வந்து செக்யூரிட்டி பிஹேவியருக்காக வந்து பிணையம் கேட்பதில்லை? அப்படி பிணையம் கேட்டால் அவங்க வந்து அமைதியாகும் இல்லையா? பொதுவாக வரக்கூடிய பக்தர்கள் அமைதி வேண்டி தான் கோயிலுக்கு வருகிறார்கள். அவங்க சொல்கிறாங்க எங்களுக்காக தான் அமைதி. அப்படி அமைதி வரும்போது அந்த அமைதியை குலைக்கும் விதமாக இந்த ஐயங்கார்கள் நடந்து கொள்ளும்போது, வடகலை தென்கலை என்று பேசி நடந்து கொள்ளும்போது எங்கே அமைதி ஏற்படும்? இவர்களுக்கு இடையிலே அமைதி ஏற்படுத்துவதற்கு ஏன் அரசாங்கம் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து முயற்சி செய்யவில்லை என்று கேட்பது நாம்கள பக்தர்களே கேட்குறாங்க. அது அரசாங்கத்துடைய காதுகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வடகலை தென்கலை பிரிவு வந்து இது எப்போது தோன்றிடுது? இந்த பிரிவுகள் முக்கியமான சித்தாந்த வேறுபாடு எதனா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, வடகலை தென்கலை பிரிவுகள் வந்து தோன்றியது வந்து ராமானுஜர் காலத்திலேருந்து சொல்கிறாங்க. ராமானுஜருக்கு பின்பு வந்த வேதாந்த தேசிகர் காலத்திலேருந்து வந்ததுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல் இந்த சமயத்திலே முக்கியமாக வந்து ஆதிக்கமாக இருக்கக்கூடிய ஐயங்கார்களுக்கு இடையிலே மற்ற ஜாதியினரை கொண்டு சேர்ப்பது என்பது ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு இடையில் வந்து அந்த பூசல்தான் வடகலை தென்கலை என்று பிரிந்து இருப்பதாக நான் நினைக்கின்றேன். அதிலும் மிக குறிப்பாக இவர்கள் சொல்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பிராட்டியும், அதாவது லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் ஒன்றாக சேர்த்து வழிபடுவது வடகலை. இல்லை முழுமையான சக்தி வந்து விஷ்ணுவுக்கு தான் இருக்கிறது, பிராட்டிக்கு இல்லை என்று சொல்வது வந்து தென்கலை என்பது ஒரு இதில் இருக்குது. இவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய இந்த மோதல் காலங்காலமாக இருவது, அது முக்கியமாக ஒரு 11ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இது அதிகமாக வந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற காரணத்தினால அதுக்கு பிறகு தான் இது வந்திருக்கும். சண்டை சச்சரவு அதோடு சேர்ந்தே வந்திருக்குது என்பது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த அதாவது அவங்க சொல்கிற புராணங்களத்திலே பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை நடந்த மாதிரி இது அப்படியே சிவ பார்வதி சண்டை, இது வந்து சைவ வைணவர்கள் சண்டைங்கிறது தனி.
என்னுடைய கடவுள் பெருசா உன்னுடைய கடவுள் பெருசாங்கிறது. முக்கியமான சில வைணவ தலங்களில் வந்து மகாவிஷ்ணு உட்காந்துருப்பார், பெருமாள் உட்காந்துருப்பார், சிவபெருமான் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி, பிரம்மா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி சில படங்கள் வரைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில சைவ தலங்களில் சென்று பார்த்தால் சிவபெருமான் உட்காந்துட்டு இருப்பார், அதில் நின்றுருப்பார். அவர் கும்பிடுவதற்காக மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோடு வச்சுக்கிட்டு இவர் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி, பிரம்மா கும்பிட்ற மாதிரியும் வந்து சில படங்கள் இருக்கும். இவர்கள் அவர்களை திட்டுவதும் இவர்களை திட்டுவதும் அது வந்து சில பெரிய பெரிய வாசங்கள்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பல்லு பாடல்களில் அது மூத்த பள்ளி இளைய பள்ளி ஆகிய இந்த 2 பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டும்போது கூட, உங்களுடைய கடவுள் வந்து அப்படி பண்ணார், சிவன் இப்படி திட்டினார், உங்களுடைய வைணவ கடவுளான பெருமாள் இப்படி பண்ணார்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிற அந்த பாடல்கள்லாம் கூட அந்த பல்லு பாடல்களில் வந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இது காலங்காலமாக நடந்து வருது. ஆனால் இது ஒரே மதம், விஷ்ணு தான் மதம். அந்த விஷ்ணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதில் அவங்களுக்கு கூட வந்திருக்கக்கூடிய சில சண்டைகள். அதுதான் இந்த வடகலை தென்கலை பிரச்சனையால் வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி நினைக்கிறீங்களா? இவங்களுடைய பிரச்சனையில் வந்து என்ன சமுதாய மாற்றம் ஒன்று இருக்குது, என்ன எத்தனை பேர் வந்து முன்னேற்றிருக்காங்க, இதெல்லாம் வந்து யாருக்காவது படிப்பு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அல்லது வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக இந்த சண்டை யாரெல்லாம் போடுறாங்களா, அல்லது அரசாங்கம் வந்து இதெல்லாம் பண்ணணும், ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், அல்லது வந்து வசதி வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தெருப்பு இருக்கிறது அல்லது கூட்டுறது சாக்கடையாவது அடைக்கிறதுக்காவது சரியாகும்ன்ற மாதிரி சண்டையாவது இவங்க போடுறாங்களா? அதெல்லாம் எந்த விதமான சண்டையுமே இல்லை. இவங்க 2 பேருக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அந்த அடித்து கொள்ளக்கூடிய அந்த இதுதான் வந்து இப்போ பிரச்சனை தான் பெருசாக ஓடிட்டுருக்கே தவிர இதனால் என்ன பெரிய சமூக மாற்றம் வந்துருக்குது? ஏன்னா இவங்களுடைய மன அழுக்கு, இவங்க மனசில் இருக்கக்கூடிய வக்கரமான எண்ணங்கள், அந்த சிந்தனைகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திட்டிக் கொள்ளக்கூடிய அந்த பாகு, இதான் நம்ம பார்த்தோமில்ல, அசிங்கமாக கெட்ட வார்த்தையாக பேசுகிறது, இதெல்லாம் வந்து மக்களுக்கு வெளியில் தெரிவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் இது வந்து கிடைக்கிது. தவிர மற்றபடி ஒன்றும் ஒரு பெருசாக வந்து சமூகத்துக்கு எந்த நன்மையோ அல்லது லாபமோ இந்த சண்டையினால் இல்லை. அவங்களே சொல்லட்டுமே, அதில் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களே சொல்லட்டுமே, 3 வடகலை ஜீயர் மடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதே போல் வந்து தென்கலையில் இருக்கக்கூடிய மற்ற மடங்கள் ஜீயர் மடங்களாக தென்கலை ஜீயர் மடங்களாக இருக்கிறது. அதில் தென்கலை ஜீயர் மடங்களாக இருக்கிறதுல வந்து சோடா பாட்டில் அடிக்கிறேன்னு சொன்னார் பாருங்கள் ஒரு ஜீயர், அவர் ஒரு ஜீயர், வன்முறை தூக்கி பேசுகிறவர். இன்னொருத்தர் வந்து இந்த பக்கத்தில் ஒரு ஜீயர் ஒருத்தர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் ஒருத்தர் இருக்கார். ஓகே, இப்படிப்பட்ட ஜீயர்கள்லாம் வந்து உட்காந்துட்டு அவங்களே சொல்லட்டும் இதனால் என்ன லாபம் இருக்குதுங்கிறத சொல்லணும். பகவானுக்கு வந்து நீங்கள் நைவேத்தியம் பண்ணுறது அல்லது வழிபாட்டு முறைகளில் சில வேறுபாடுகளை பின்பற்றுவதற்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது இந்த பிரிவுகள் என்று சொன்னால் அதோடு நிற்கட்டுமே. ஏன் சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைதியை குலைக்க வேண்டும்? அமைதியை குலைப்பதற்கு ஏன் அரசாங்கம் வந்து எந்த உறுதியான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. வடகலை தென்கலை பிரச்சனையானது திருவல்லிக்கேணி, ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணிய ஸ்தலங்கள் தான் வந்து முன்னாடிலாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து காஞ்சிபுரத்தில் வந்து தோன்றதுக்கான காரணம் என்னன்னு இல்லை, காஞ்சிபுரத்தில் தான் அந்த முழுமையான அந்த பிரிவுகள் வந்து உருவாக்கப்பட்டது என்று வடகலையில் இருக்கக்கூடிய ஐயங்கார்கள் நினைக்கிறார்கள். ஏன்னா வேதாந்த தேசிகர் அங்கே தான் வாழ்ந்தார். அவர் தான் அந்தந்த முறையை வந்து பின்பற்றி இப்படிலாம் செய்யணுன்றது வந்து கொண்டு வந்து தென்கலை வைணவர்களிலிருந்து நாம் வேறுபட்டவர்கள் எப்படி என்பதை அவர் தான் வந்து முழுமையாக சொன்னார். அதனால் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து அது வேகம் இருக்கதா செய்யும். ஏன்னா முதல்ல அந்த யானைக்கு நாகம் போடுறது, காஞ்சிபுரம் யானைக்கு நாகம் போடுறது மதம் போடுது. அதுக்கப்புறம் 3 யானை செத்து போச்சு. ஆனால் அந்த இஷ்யூ வந்து இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதே போல் தான் இந்த பிரச்சனை வந்து வந்துகிட்டே இருக்குது. இன்றைய சமய சூழலில் வந்து இந்த பிரிவுகள் இன்னும் வந்து இவங்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றா இருந்தாங்களா, இல்லை இப்போ தான் பிரிக்கப்பட்டாங்களா? இல்லை, ஆரம்ப காலம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருக்கலாம், அந்த மாதிரி வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பிரிந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேம்பாக்காக ஒரே கோயில் தான் இருக்கும், கோயிலுமோ ஒன்று தான். இந்த வழிபாட்டு முறைகள், அந்த பூஜை செய்யக்கூடிய முறைகள் வந்து வேறு வேறு. இவர்கள் ஒரு நாளைக்கு இப்படி வடகலையில் பண்ணாங்கன்னா 2வது நாள் தென்கலையில் வந்து இவங்க போடுவாங்க. இன்னொரு இடத்துல தென்கலையில் முதல்ல பண்ணாங்கன்னா வடகலையில் இவங்க போடுவாங்க. இந்த இதில் வந்து யார் முன்னாடி வர்றதுங்கிறதுல பிரச்சனை. அந்த ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு வந்து பாராயணம் சொல்வதற்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா 5 நிமிடத்துலேருந்து 5 நிமிடம் 30 செகண்ட் அல்லது 20 செகண்ட் கூடுதல் ஆகிடுச்சுன்னா உடனே இவங்க சண்டை போடுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு அதிகமான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னால் இவங்க சண்டை போடுறாங்க. இதுதான் இந்த வேகம், அந்த கோபம் தான் வந்து அமைதியை குலைக்கக்கூடிய விதமாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்த இந்த இரு பிரிவுகளும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரிய உரிமைகளை கொண்டு செயல்படுறாங்களா, இல்லை உன்னோட நான் தான் சிறந்தவன், என்னோட நீ தான் சிறந்தவன் சொல்லிட்டு அந்த ஒரு ஈகோனால சண்டை இதில் போடுறாங்க? பாரம்பரியம் என்னங்க இருக்குது? பாரம்பரியம்ங்கிறது வந்து பாரம்பரியமாக சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா சொல்லவே தவிர, இவங்களுக்கு தனிப்பட்ட பாரம்பரியம்ங்கிறது வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. வடகலை தென்கலைங்கிற அவங்க சொல்லக்கூடிய அந்த வியாக்கியானங்கள் இருக்குது பாருங்கள், அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, அடியார்கள் வாழ தென்கலையில் சொல்கிறாங்க, அடியார்கள் வாழ, அரங்கன் மாநகர் வாழ, கடல் சோர்ந்த மண்டலம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டினும் சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா, இங்கே இந்த பக்கம் என்ன சொல்லலாம், அடியார்கள் வாழ, அரங்கன் மாநகர் வாழ, கடல் சோர்ந்த மண்டலம் வாழ, வேதாந்தேசிகரே இன்னும் ஒரு நூற்றாண்டினும் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆக இந்த சொல்லக்கூடிய இதில் வந்து வார்த்தைகள்லாம் ஒன்றா தான் இருக்கும், ஆள் மாறும். அதே போல் கடவுள் ஒன்று மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணு கூட வந்து லக்ஷ்மி வச்சு வழிபடுறதா இல்லை தனியாக மகாவிஷ்ணு வழிபடுறதா அப்படிங்கிற அந்த சண்டை தான் இவங்களுக்கு. இந்த சண்டை இவர்களுக்குள்ள ஒழுங்கு சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம். அதுக்காக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துவது வந்து எப்படி நம்ம வந்து ஒத்துக்க முடியும்? அரசாங்கம் எப்படி வந்து ஒத்துக்கொள்ளும்? இதில் நீதிமன்றங்கள் தலையிட்டு ஒரு முறை ஸ்டே கொடுக்குறதும், அந்த வாதங்களுக்காகவே வந்து நாள் கணக்கான வகையில் வந்து வாதங்களை வைப்பதற்கு அனுமதித்து, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து தள்ளி போட்டு அதை வந்து ஊர்காப்பாடில் மூடி வைக்கிறதோ, இது வந்து ஒரு முடிவுக்கே கொண்டு வராமல் இருப்பது என்பது மக்கள் வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அல்லது விளைவுகளை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இனி வருங்காலத்தில். அப்படிதான் அரசாங்கம் வந்து அனைத்து சாதிக்கும் அர்ச்சகராகலாம் சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது ஆகம முறைப்படி பிறந்தவர்கள் தான் கோயிலில் வந்து அர்ச்சகராகணும், மற்றவங்க யாரும் அர்ச்சகராகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்கலாம்? ஆகம முறைப்படி, ஆகமம்னா என்னங்க? முதல்ல வழி வழியாக வருவது, அனாதிகாலமாக வருவது, தொன்று தொட்டு வருவது, அப்படி பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இலக்கியம் வந்ததுக்கு பிறகு இலக்கணம் வந்ததா, இலக்கணம் வந்ததுக்கப்புறம் இலக்கியம் வந்ததான்னு சொல்லி கேட்டால் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லுவோம். இலக்கியம் வந்தது, இலக்கியங்கள்லாம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பின்னாடி தான் வந்து இலக்கணம் வந்ததுன்னு. ஆக கட்டிடம் கட்டுவது என்பது ஒன்று, அது ஒரு ஆகமம். அப்புறம் பூசை செய்வது என்பது ஒன்று, அது ஒரு ஆகமம். ஆக இந்த கட்டடம்லாம் கட்டிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணியிருப்பான், இப்படி தான் கட்டணும், இந்த இடத்துல தான் வந்து கருவறை வைக்கணும், இந்த இடத்துல தான் வந்து அர்த்த மண்டபம் வைக்கணும், இந்த இடத்துல தான் வந்து சயன மண்டபம் வைக்கணும், இந்த இடத்துல தான் வந்து கொடி வர வைக்கணும் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அப்புறம் பின்னாடி ஒருத்தர் வந்து இந்த இல்லை இப்படி இருந்தால் சரி வராது, காற்று சரியாக வரல, இப்படி வைக்கலான்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்தோடனே யாராவது சொல்லியிருப்பாங்க, இப்படி வந்தால் சரியாக இருக்கணும்னா இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆகமம். அதே போல் வழிபாட்டு முறைகள், முதல்ல வந்து எதை வந்து ஊற்றுறது, அந்த பூசை பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல தண்ணி ஊற்றுறதா, சந்தனமா, அப்புறம் வந்து இதுவா என்பது தேனா அல்லது வந்து பஞ்சாமிர்தமா என்பதெல்லாம் சொல்லி எப்படி பண்ணுறதுங்கிறது தனியாக இருக்கும். ஒன்று ஆகமங்கள் இருந்து இப்படி வந்தது. இது வந்து சைவாகமம், சிவாகமங்கள் தான். அது சிவனுக்காக பூஜை செய்வது சிவாகமம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஆகமங்கள், தமிழ்நாடு அல்லது வந்து இந்த திருப்பதி, இந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் மட்டும்தான் ஆகமங்கள்ன்ற சொல்கிறது. வட இந்தியாவில் ஆகமங்கள்ங்கிறதுலாம் கிடையாது. அங்கே தொட்டு பூசை செய்யலாம். அங்கே இருக்கக்கூடிய எந்த ஜாதிக்காரங்களும் போயிட்டு அங்கே வந்து தொட்டு அந்த திருமேனியை தொட்டு பூசை செய்வதற்கு உரிமை இருக்குது. ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. அது இதில் வந்து வைணவ ஆகமங்களும் ஆகமங்களும் சொல்லுவோம். அது சம்ஹிதைகள்னு சொல்லும். இந்த சம்ஹிதைகள்ங்கிறது வந்து விஷ்ணுவுக்காக இருக்கக்கூடியது. அந்த சம்ஹிதைகளில் தான் வந்து வடகலை தென்கலை சம்ஹிதைகள் அப்படிங்கிறது. இதுவும் ஒரு காலகட்டத்தில் யாரோ சொல்லி அப்புறம் பண்ணுது. இது இன்னார் தான் இதை வந்து உருவாக்குனாங்க, இன்னார் தான் உருவாக்கலை, அல்லது இந்த காலகட்டங்களில் இது உருவாக்கியது என்பதற்கான தெளிவான வரையறைகளோ சான்றுகளோ வந்து இல்லை. ஆனால் சித்தர்கள் மரபில் வந்து இருக்கிறது வந்து தனியாக வந்து சொல்கிறாங்க. அது வேறு, இது வேறு. சித்தர்கள் மரபில் வந்து பண்ணுறது வேறு, இவர்கள் செய்கிறதுங்கிறது வந்து வேறு. ஆகம கோவில்கள் என்பது வந்து இந்த முறைகளை பூசை செய்வது என்பது தனி. இப்போ ஆகமங்கள் அல்லாத கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிப்பதற்கு தடை இல்லை என்று இன்றைக்கு வந்து நேற்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தால் ஆகமங்கள் கோவில் என்பது பார்த்தா ரொம்ப குறைவான கோயில் தான் ஆகமங்கள். சிதம்பரம், அப்புறம் திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம், மற்ற பெரிய பெரிய திருவல்லிக்கேணி போன்ற பெரிய காஞ்சிபுரம் போன்ற ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த சில கோயில்கள் தான் ஆகம கோயில்கள். ஆகம கோயில்களோட ஆகமங்கள் இல்லாத கோயில்கள் வந்து நிறைய வந்து இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எத்தனை வகையான பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று ஆகமங்களை பற்றி ஒரு நூலை வந்து நீதிபதி ஏக்கிராஜன் ஒரு குழு ஒன்று அமைத்து அதில் வந்து வெளியிட்டார். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஆகமங்களும் ஆகம வழிபாட்டு முறைகளும் இருக்கக்கூடிய கோயில்கள் ஒன்று. ஆகம விதிப்படி கோயில் கட்டியிருப்பாங்க, ஆனால் ஆகம விதிப்படி பூஜை நடக்காது. ஆகம விதிப்படி பூஜை நடக்கும், ஆனால் ஆகம விதிப்படி கோயில் கட்டியிருக்க மாட்டாங்க.
இன்னொன்று ஆகம விதிப்படியும் இல்லாமல் ஆகம விதிப்படி ஆகம வழிபாடு இல்லாத இருக்கக்கூடிய பூசைகள் என்பது ஒன்று 4. இந்த 4 வகையிலும் இல்லாத கோயில்களை எப்படி செய்யறதுங்கிறது. இப்போது இந்த இடத்துல வந்து கோயில்களில் வந்து நான் பிராமின்ஸ் பார்ப்பன அல்லாதவர்களை வந்து பூசை செய்வதற்கு விடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களை வந்து நீங்கள் வந்து அர்ச்சகர்கள் என்று சொல்வீர்களா அல்லது பூசாரி என்று சொல்வீர்களா என்பது ஒன்று இருக்குது. ஏற்கனவே பூசாரிகள்லாம் வந்து கிராமப்புற கோயில்களில் வந்து அவங்க வந்து நான் பிராமின்ஸுக்கு இருக்காங்க, பல இடங்களில் வந்து இருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து தலித்துகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து அங்கே தலித்துகளே பூசாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அங்கே இவர்களாம் வந்து பூசை யாரும் செய்ய மாட்டாங்க. அதே போல் வந்து கிடா வெட்டுதல், கோழி அறுத்தல் போன்ற அந்த மாதிரியான இடங்களில் வந்து வேறு பூசாரிகள் தான் வருவாங்க. அவங்கள வந்து அர்ச்சகர்கள் யாரும் சொல்லுவது கிடையாது. ஆகம விதிகளுக்கு உட்படாத கோயில்கள் என்ன எது என்பதை பற்றி முழுமையான கணக்கெடுப்பதற்கு 3 மாதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை போய் அவங்க வந்து தேடி பார்த்து இப்போ அதை வந்து கணக்கெடுத்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சொல்லணும். இப்படிலாம் சொல்லும்போது தான் அதுக்கு வந்து முடிவு வரும். ஆனால் ஒரு காலத்தில் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கொடிமரத்தை வச்சு பார்த்து கும்பிடணும். கொடிமரம் வரைக்கும் தான் இந்த ஜாதிக்காரங்க போகணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நீ கோயிலுக்குள்ளே வந்துடக்கூடாது. கோபுரத்தை பார்த்து நீ கும்பிட்டாலே போதும், அதுவே உனக்கு கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நிற்க வச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோபுரம் உள்ளே வரலாம், கொடிமரம் வரைக்கும் வரலான்னாங்க. அப்புறம் கொடிமரத்தை தாண்டி உள்ளே வரலான்னாங்க. அப்புறம் வந்து இந்த கருவறைக்குள்ளே நாங்கள் இருப்போம், மற்றவங்களாம் நீங்கள் வெளியில் இருங்கணும். இதுவே அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லக்கூடிய அந்த சம உரிமைக்கு எதிரான ஒன்று கோட்பாடாக இருக்குது. இது எப்போ நீங்கும் என்பதுதான் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். அதுக்கு உரிய விடையை நிச்சயமாக உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கு தான் இப்போ அந்த அனைத்து சாதீனமும் அர்ச்சகர்கள் கொண்டு வந்தது காரணமே அதுதானேங்க. ஆகமோ இந்த இது வேண்டாம், வடகலை தென்கலை சண்டை வேண்டாம், எல்லாருமே அர்ச்சகராக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. இன்னொன்று 1972ஆம் ஆண்டு போடப்பட்ட அந்த தீர்ப்பில் ஏற்கனவே 71 கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார். அந்த தீர்ப்பில் 72 தீர்ப்பு வந்தது. அந்த சேஷம்பால் வழக்கு என்கின்ற வழக்கில் பரம்பரையாக வரக்கூடியது என்று சொல்ல முடியாது, இதற்காக முழுமையாக பயிற்சி பெற்றவர்கள் தான் அர்ச்சகர்களாக இருக்க முடியும்னு சொல்லி அதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட இன்றைக்கும் அப்பா பையன் பேரன் என்ற வகையில் வந்து இன்றைக்கும் வந்து ஆகம கோயில்களில் இருந்து கொண்டே இருக்கிறது. நீதிபதி ஏகராஜன் சொன்னக்கூடிய அந்த அறிக்கையிலே, அரசாங்கம் நியமித்த அந்த அறிக்கையில், அந்த கமிஷன் அறிக்கையிலே அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. பல பேருக்கு ஆகமனா என்னன்னு தெரியாது, பல பேருக்கு வந்து பூசை செய்வதற்கான அந்த முறையே தெரியாமல் இருக்கிறது, என்னென்னே தெரியாமல் இருக்காங்க. இவங்கெல்லாம் அர்ச்சகர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுவும் வைணவ கோயில்களும் இருக்காங்க, சைவ கோயில்களும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் கலைந்தெடுக்க வேண்டும் என்று வந்து நிறைய பரிந்துரைகளை செஞ்சார். அந்த பரிந்துரைகளுக்கெல்லாம் ஏற்பட்டு தான் கலைஞர்கள் வந்து 2006க்கு பிறகு அந்த ஜியோ போட்டாங்க. அந்த ஜியோ தான் ஏற்கனவே ஸ்டே வாங்கினாங்க. மீண்டும் அதை வந்து மாற்றி இன்னொரு ஜியோ போட்டார் முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின். அதுக்கு தீர்ப்பு சொன்னாங்க. ஆகம கோயில்களுக்கு பண்ணக்கூடாது, நியமிக்கக்கூடாது, ஆகமம் இல்லாத கோயில்கள் நியமிக்கலாம்னு சொல்லி சுப்ரீம் சென்னை ஹைகோர்ட் சொல்லிச்சு. அது மேலே போனாங்க அப்பீல். இப்போ அர்ச்சகர்கள் பயிற்சி பெற மாணவர்கள் சார்பாக ரங்கநாதன் என்கின்ற ஒரு மாணவர் போட்ட வழக்கில் தான் இப்போ வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. இனிமேல் அரசு இதை எப்படி கையாள போகிறது என்பதை பார்த்து தான் உச்சநீதிமன்றம் இதை எப்படி ஒரு அணுகலாம் என்ற அந்த ஒரு நிலைமை உருவாக்கும். நீங்கள் இந்த வடகலை தென்கலின் போது பயன்படுத்தப்படும் வார்த்தைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அந்த ஆகம விதியானது எங்கே போயிடுச்சு? அந்த ஆகம விதிங்கிறதுலாம் இல்லை, அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய செக்ட், அவங்களுடைய பிரிவு வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு சொன்னால் அசிங்கமாக பேசிக்குவாங்க, அசிங்கமாக திட்டிக்குவாங்க, எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் வெளியில் வந்து ரொம்ப பெருசாக வந்து நாங்கள் வந்து ரொம்ப நியாயமானவங்கிற மாதிரி அவங்க வந்து காட்டுவாங்க. இது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி நம்ம தான் சொல்கிறோம், ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு தேவை அவங்களுடைய பிழைப்புக்காக, அவங்களுடைய வாழ்வுக்காக கோவில் வச்சு அவங்க வந்து நல்லா மிக மகிழ்ச்சியாக உயர்ந்த வாழ்க்கை வாழணும். அந்த சாதியை வைத்து மேலே போகணும். அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருமானம் இருந்தாலும் அவங்க வந்து 10.5 வந்து வரலாம், 7.5 10.5 வரலாம், மற்றவங்களெலாம் வர முடியாதுங்கிற அந்த ஒரு நிலைமைக்காக தான் அவங்க பாடுபடுறாங்க. அவங்களுக்கான ஆன்மீக எண்ணமோ அல்லது தனிப்பட்ட முறையிலான கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது முழுக்க ஜாதி வெறி, ஜாதி உணர்வு. அந்த உணர்வுகளுக்குள்ளே
நான் பெருசா நீ பெருசாங்கிற அந்த சண்டை தான். மற்றபடி வேறு ஒன்றும் அவங்களுக்கு வந்து பொது நோக்கம் என்பது அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை. இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு நிதானமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க.